இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு, ஒடுக்கத்திலே பெருக்கம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு ஒடுக்கம் நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிறது. அநேக இடத்துல நாம் நெருக்கப்படுகிறோம். அநேக இடத்துல நம்ம ரொம்பவும் குறுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிறது. அது ஒருவேளை வேலையில் இருக்கலாம், இல்லை ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்கலாம், இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கலாம், இல்லை ஊழியத்தில் இருக்கலாம். இப்படிப்பட்ட ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஒடுக்கப்படும் பொழுது ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், மகனே மகளே, நீ ஒரு காரியத்தில் மனதில் வைத்துக்கோ, உன்னை ஒடுக்கப்படுகிற மத்தியில் நான் உன்னை பெருக செய்வேன் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் ஆவியானவர் உங்களோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான். நீங்கள் அநேகர் இந்த இடத்துல மிகவும் ஒடுக்கப்பட்ட நிலையில் நின்று கொண்டிருக்கிறீங்க என்று சொல்லி ஆவியானவர் இந்த நாளில் சொல்லி கொண்டிருக்கிறார். உங்களை பார்த்து தான் ஆவியானவர் சொல்கிறார், மகனே, இந்த ஒடுக்கத்துக்கு பின்னாடி ஒரு பெருக்கத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளில் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் வேதாகமத்தில் யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசிங்களேன். யாத்திராகமம் 1:12. அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பரிந்து பெறுகிறார்கள். ஆமென். இந்த இடத்துல வாசிக்கிறோம் பாருங்க. இந்த வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிற ஒரு காரியம், அவங்க எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருக செய்கிறேன் என்று சொல்லி இந்த இடத்துல வசனம் காண்பித்து கொடுக்குறது. அவங்க எவ்வளவு ஒடுக்கினாலும் அவங்க பெருகி கொண்டே இருந்தாங்களாம். இந்த நாள் ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், தேவ பிள்ளைகளே, உங்களை ஒடுக்குறாங்களா, நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க, நான் உங்களுக்கான ஒரு பெருக்கத்தை அது நடுவில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார். சோர்ந்து போயிடாதீங்க. அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் நடக்கிறது ஒரு விதமாய் இருக்கிறதே. ஆண்டவரே, நான் ஒன்றும் செய்யாமல் என்னை இவ்வளோ நசுக்கிறாங்களே, நான் நீதியாக தானே நடக்கிறேன், நான் உண்மையாக தானே இருக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் ஏன் இந்த நெருக்கம் ஆண்டவரே என்று சொல்லி கேட்குறவங்கள பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, இந்த ஒடுக்கம் ரொம்ப நாள் கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள் தான். இந்த ஒடுக்கத்துக்கு பின்னாடி நான் ஒன்று பெரிய பெருக்கத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த நாள் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், 2 விதமான காரியத்தை இந்த நாள் ஆவியானவர் நமக்கு சொல்ல விரும்புகிறார். முதலாவது காரியம், நம்ம ஒடுக்கப்படும் போது நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம ஒடுக்கப்படும் போது நம்ம வாழ்க்கையில் என்ன காரியத்தை வெளிப்படுத்தணும் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் நமக்கு ஒரு 4 காரியத்தை காண்பித்து கொடுத்தார். முதலாவது காரியம், நம்ம ஒடுக்கப்படும் போது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், மிகுந்த பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2வது காரியம், நாம் அவருடைய கரத்தில் நாம் அடங்கி இருக்க வேண்டும். 3வது காரியம், அவருடைய வேலைக்காய் காத்திருக்க வேண்டும். 4வது காரியம், விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அப்போ முதலாவது காரியம், நம்ம ஒடுக்கப்படும் போது நம்ம பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நல்லா பேசி கொண்டிருக்கிறார். அநேக வேளையில் நம்ம நெருக்கப்படும் பொழுது உடனே நமக்குள்ள நம்ம அந்த பொறுமை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் ஆவியானவர் இதனால சொல்லுகிறார், நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்களேன். யாக்கோபு 5:11. இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செய்கையின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். ஆமென். இந்த இடத்துல வாசிக்கிறோம் பாருங்க, யோபு மிகவும் சத்ருவினால பிசாசின் நிமித்தமாய் அவன் நெருக்கப்பட்டான். ஆனால் அவன் பொறுமையாக இருந்தது நிமித்தமாய் அவன் வாழ்க்கையில் அவன் அடைந்த மேன்மையும் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில சத்ருவினால் வருகிற போராட்டமாக இருந்தாலும் சரிதான், மனுஷர் நிமித்தமாய் வருகிற நம்மளுடைய நெருக்கமாக இருந்தாலும் சரிதான், ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும், நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானதுனால காண்பித்து கொடுக்கிறார். பாருங்க, யோபு மிகுந்த பொறுமையாக இருந்தான். அவன் மிகுந்த பொறுமையாக இருந்தான். நீங்கள் வேதத்தில் யோபை குறித்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் ஒன்றும் சொல்லவில்லை, அவன் தேவனை தூஷிக்கவும் இல்லை, அவன் பாவம் செய்யவும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த மனுஷன் எந்த அளவுக்கு கர்த்தரை முழுமையாக நம்பியிருந்தான்ங்கிறத அவன் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அதே போல தான் அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனமே, என் பிள்ளைகளே, நீங்கள் இந்த காரியத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அதே போல தான் நீங்கள் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் 31:41. இந்த 20 வருஷ காலம் வீட்டிலே இருந்து 14 வருஷம் 2 சுகார்த்திகளுக்காகவும் 6 வருஷம் மந்தைக்காகவும் விடுத்து சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினேன். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பேன்.
தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உண்மை கடந்து கொண்டார். ஆமென். இந்த இடத்துல வாசிக்கிறோம், எத்தனை முறை அவனோட சம்பளத்தை மாற்றினாங்கன்னு எழுதப்பட்டிருக்கு? 10 முறை மாற்றப்பட்டிருக்குது. ஆனால் 10 முறையும் அவன் எப்படி இருந்தான்னா, யாக்கோபு பொறுமையாக இருந்தான். அந்த இடத்துல அவன் எதுவும் பேசலை, அவன் பொறுமையாக இருந்தான். நீங்கள் அதே இதில் வாசித்து பார்த்தீங்கன்னா 38லேருந்து 40 வரைக்கும், அதே 31ல் 38லேருந்து 40 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டான், எந்த அளவுக்கு வேதனை அனுபவிச்சான் என்பதெல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையிலும் அவன் யாக்கோபு அந்த இடத்துல பொறுமையாக காத்திருந்தான், பொறுமையாக இருந்தான். அந்த பொறுமையாக இருந்ததோட பின்விளைவு எவ்வளோவா இருந்ததுன்னு சொல்லி நம்ம வாசித்ததை நம்ம கேட்டோம் பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் இதான், என் பிள்ளைகளே, நீங்கள் அந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிற்கணும், நீங்கள் பொறுமையாக இருக்கணும் என்று சொல்லி ஆவியானவர் நாளில் பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு தெரியாமல் இல்லை, நம் வேதம் நமக்கு அதுதான் காண்பித்து கொடுக்கிறது. உன் தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியும் எண்ணப்பட்டு இருக்கிறது, அது ஒரு முடி கீழே விழுவணும்னா என் சித்தம் இல்லாமல் அது நடக்காதுன்னு சொல்லி ஆவியானவர் நாளில் பேசி கொண்டிருக்கிறார். அப்படியே என்று சொன்னால் இன்னைக்கு போகிற இந்த ஒடுக்கத்தை ஆண்டவர் அறியாமல் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் சில காரியத்துக்காக அனுமதிக்கிறதுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது என்று சொல்லி ஆவியானவர் நாளில் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளை, இந்த ஒடுக்கப்படும் பொழுது நீங்கள் பொறுமையாய் காத்துருங்க, பொறுமையாக இருங்க. அந்த பொறுமையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க, ஒரு நாளும் தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பை விட்டு விடாதீங்க. ஆண்டோட சமூகத்தில் நீங்கள் பொறுமையாய் காத்துருங்க, பொறுமையாக இருங்க. ஆண்டவர் உங்களுக்காக செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற ஒரு காரியம் இருக்குது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் பொறுமையாக இருக்கணும், இந்த சூழ்நிலையில் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். 2வது காரியம், அவருடைய கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். நீங்கள் வாசிங்க 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்களேன். கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரி காத்தனை ஒழித்து விடுகிறது. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவது என்றார். ஆமென். இந்த இடத்துல நம்ம இந்த சம்பவம் எல்லாருக்கும் இந்த எலியாவை குறித்து பேசுகிற ஒரு காரியம், நம்ம ஆராதனையிலும் அதை குறித்து நம்ம தேவ ஆவியானவர் பேசின ஒரு காரியம்தான். எலியாவை ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அவன் ஜெபிக்கும் பொழுது மழையும் பனியும் பெய்யாதபடி அடைத்த தேவன், அப்படிப்பட்ட வல்லமையாய் தேவன் பயன்படுத்தின எலியாவை ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ போய் கேரிட் ஆற்றங்கரையில் ஒளிந்து கொண்டிருன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, எலியா ஒருவேளை யோசித்திருப்பான், நான் இவ்வளோ ஆண்டவரே, நான் இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, இவங்களுக்காக நான் போய் ஒளிஞ்சிருக்கணுமா? ஆண்டவரே, நீர் இந்த மழையும் பனியும் பெய்யாதபடி நிறுத்துகிற தேவனுக்கு இந்த ஜனங்களை அழிப்பது உமக்கு எம்மாத்திரம் சொல்லியிருக்கலாம். ஆனால் எலியா செய்த ஒரு காரியம் பாருங்க, பேசாமல் போய் அந்த இடத்துல அமருன்னு சொன்ன உடனே அவன் கீழ்ப்படிந்து அந்த இடத்துல போய் உட்காந்துருந்தான். தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய கரத்தில் அடங்கி இருக்கணும், அவசரப்படக்கூடாது. ஆண்டவர் சொன்னாரா, நீங்கள் பொறுமையாக இருங்க, அமைதியாக அந்த இடத்துல ஆண்டவர் கரத்தில் அடங்கி இருங்க. ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் அடங்கி இருக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது என்பது மறந்துடக்கூடாது. எலியாவை அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைத்தார் பாருங்க. அவன் அமைதியாக இருந்தது, அதோட பின் விளைவு எப்படியா இருந்தது என்பதை நம்ம வேதத்தில் வாசித்திருக்கிறோம். ஆண்டவர் ஒருவரையும் ஒரு இடத்துலையும் வெட்கப்படுத்த விட மாட்டார் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. ஆண்டவர் எங்கேயும் தன்னோட பிள்ளைகளை வெட்கப்படுத்த விட மாட்டார். அந்த சூழ்நிலையில் மற்றவருடைய கண்களுக்கு நம்ம வெட்கப்பட்டு போன மாதிரி தோணலாம், பயந்து ஓடுனது போல, பயந்து வாயை பொத்திட்டு உட்கார்ந்துருக்கிறது மாதிரி மற்ற ஜனங்கள் பேசலாம். ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் எல்லாம் கூர்ந்து கவனித்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை ஒரு நாள் வெட்கப்படுத்த விட மாட்டார். அவருடைய கரத்தில் நீங்கள் அடங்கி இருந்து பாருங்க. வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது காரியம் அதுதான். நீ என்னுடைய பலத்த கரத்தில் அடங்கி காத்துரு, ஏற்ற காலம் வரும்போது நான் உயர்த்துவேன். அப்படிதான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம். அப்போ நாம் அடங்கி இருக்கிறது, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் அடங்கி இருக்க வேண்டும். அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைக்கு நான் அடங்கி இருப்பேன்னு சொல்லி அந்த இடத்துல பொறுமையாக இருக்கணும். ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, நம்ம அந்த இடத்துல அமர வைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்மளை வெறுமையாய் ஒன்றும் ஆண்டவர் கொண்டு வரலை. ஆண்டவருக்கு தெரியாமல்
இல்லாமல் ஒன்றும் இந்த இடத்துல நடக்காது. ஆண்டவர் அதற்கெல்லாவற்றுக்கும் பின்னாடி ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பலத்த கரத்தில் நீ அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நாளில் பேசி கொண்டிருக்கிறார். மூன்றாவது காரியம், கர்த்தருடைய வேலைக்காய் காத்திருக்க வேண்டும். நம்ம நிறைய பேர் செய்கிற ஒரு தவறு என்னன்னா, அவசரப்படுகிறவர்களாக இருக்கிறோம். இனி நான் இந்த இடத்துல நிற்க மாட்டேன், இனி அவ்வளோதான், இனி நான் இந்த இடத்தை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அநேக வேலையில் தேவனை செயல்படுத்த விடாதபடி ஆண்டோடைய வேலைக்காய் நம் காத்திராமல் அநேகர் தவறு செய்கிறோங்கிறீர்கள் என்று சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டிருக்கிறார். நாம் அவசரப்படுறோம். எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டோடைய வேலைக்காய் எப்பொழுதும் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 29லேருந்து 30 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். யாராவது ஒருத்தர் வாசிங்க. உங்களை வஞ்சாதபடி பார்க்கிறார். அவர் உங்களை கையில் தப்புவிக்க மாட்டார். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவார். அதற்கு இடம் கொண்டு கொள்ளாதீர்கள் என்று ராஜா சொல்கிறார். இந்த இடத்துல வாசிக்கும் போது அவன் சொல்லுகிற ஒரு காரியம் இவங்களை எப்படி பயன்படுத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா, இவன் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, இவன் சொல்கிறபடி உங்கள் கர்த்தர் உங்களை காப்பாற்றலாம் மாட்டார், நீங்கள் இவன் வார்த்தைக்கெல்லாம் செவிசாக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவன் இந்த ஜனங்களுடைய இருதயத்தை மடிய செய்கிற காரியத்தை அந்த இடத்துல நீங்கள் வாசிக்க முடியும். ஆனாலும் அந்த இடத்துல எசேக்கியா ராஜா சொன்ன ஒரு காரியம், தன் ஜனங்களிடத்தில் ஒரு வார்த்தையும் பேசாதபடி இருக்கும்படியாக அவன் செய்திருந்தான். காரணம் என்னென்னா, எப்பொழுதும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, வேதம் நமக்கு அநேக இடத்துல காண்பித்து கொடுக்கிற காரியம் அதுதான். கர்த்தர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். சில இடத்துல சத்துரு பேச விடுவார், அவன் பேசுகிற வரைக்கும் பேசிட்டு விடுவார். ஆனால் அதுக்கு பிற்பாடு கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்பதை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த நாளில் ஆவியானவர் சொல்கிற ஒரு காரியம், எந்த சூழ்நிலையிலும் அவங்க பேசுகிற வார்த்தைகளை வைத்து அவசரப்பட்டு அந்த இடத்தை விட்டு நவுந்து போயிடாதீங்க. இனி போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி விலகி போயிடாதீங்க. நீங்கள் போதுன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு நவுந்து போயிடாதீங்க. நீங்கள் மிகுந்த பொறுமையோடு ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் பொறுமையாய் அவருடைய வேலைக்காய் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அவசரப்படாதீங்க. இனி போதும், இது வரைக்கும் நான் பட்ட அவமானம் போதும், இது வரைக்கும் பட்ட பாடு போதும் என்று சொல்லி நீங்கள் அந்த இடத்த விட்டு நவுந்துடாதீங்க. ஆண்டவருடைய வேலைக்காய் காத்திருங்க என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் இருக்குது என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. ஆண்டவர் இந்த இடத்துல சில நேரத்தில் உங்களை பொறுமையாக இருக்கிறார்னு சொன்னால், ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு மகத்துவமான காரியத்தை செய்ய போகிறார் என்பதை நீங்கள் மறந்து போய்க்கூடாது. வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கெல்லாம் அவருடைய கரத்தில் அவருடைய வேலைக்காய் காத்திருந்தாங்களோ அங்கெல்லாம் மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்தார் என்பது வேதத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். நீங்கள் எந்த இடத்துல வாசித்து பார்த்தாலும் அவருடைய வேலை ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலையை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த நாளில் ஆவியான நம்மோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான், அவருடைய வேலைக்காய் நீங்கள் காத்திருக்க வேண்டும். நீங்கள் அவசரப்படக்கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும், யார் எப்படிப்பட்ட காரியத்தை உங்களை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை சத்துரு பல மனிதர் மூலமாய் பேசுவான், உங்களை நிந்திக்கும்படி அநேக காரியங்களை செய்வான். நீங்கள் அவசரப்பட்டு அந்த இடத்தை விட்டு போயிடாதீங்க. அவசரப்பட்டு நீங்கள் எதுவும் செய்யாதீங்க. நீங்கள் பொறுமையாக ஆண்டோடைய வேலைக்காய் காத்திருங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளை, நீங்கள் அவசரப்படாதீங்க, பொறுமையாயிருங்க. நீங்கள் அவருடைய வேலைக்காக நீங்கள் காத்திருந்தீங்கன்னு ஆண்டவர் செய்கிற காரியம் உங்களால் யூகிக்க முடியாத காரியத்தை அந்த இடத்துல உங்கள் வாழ்க்கையில் செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதனால தான் ஆவியானவர் இந்த நாளில் பேசி கொண்டிருக்கிறார் உங்களோடு கூட. அவருடைய வேலைக்காய் நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி. 4வது காரியம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், தானியேலுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்பொழுது, தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். அந்த இடத்துல இந்த சிலையை நீங்கள் இவரை தவிர்த்து வர யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாதுங்கிற ஒரு சட்டத்தை ராஜா ஏற்படுத்துகிறான். அந்த சூழ்நிலையிலும் தானியேலானவன் அவன் என்ன சட்டம் வந்தாலும் சரி, அவன் எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்தது போல 3 வேளையும் ஜெபித்தவனாக இருந்தான். அது எதை வெளிப்படுத்துதுன்னு சொன்னால், அவன் தேவன் மேலே வைத்திருக்கிற
விசுவாசம் அவ்வளவு பெரிதாக இருந்தது. உங்கள் சூழ்நிலை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் உங்களுடைய ஜெப வாழ்க்கை ஒரு நாள் குறைவுபடக்கூடாதுன்னு சொல்லி இதனால் ஆவியான நமக்கு காண்பித்து கொடுக்குறார். தானியேலுடைய வாழ்க்கை நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கும். இந்த நெருக்கம் வந்தாலும் நம்ம உடனே என்ன செய்து விடுகிறோம்னா அந்த ஜெபத்தை விட்டு விடுகிறோம். இந்த ஜெபம் தான் நம்ம வாழ்க்கையில் விசுவாசத்தை உறுதியாய் பற்றி பிடிக்க நிற்க செய்கிற காரியங்கள். அப்போ நாம் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள் நிறுத்தக்கூடாது. நான் ஜெபித்து என்னத்தை கண்டேன், ஜெபித்து என் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடந்ததுன்னு சொல்லி நினைக்காதீங்க. உங்களுடைய ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசத்தை உறுதியாய் பற்றி நிற்க செய்யும் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் போது ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தி காண்பித்து கொடுத்து கொண்டே இருப்பார். ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவர் எவ்வளோ வல்லமை நிறைந்த ஒரு தேவன், அவருடைய வல்லமை எந்த இடத்துலையும் குறைபடாது என்பதெல்லாம் நம்ம அந்த ஜெபிக்க 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 ஆவியானவர் உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நம்முடைய தேவன் ஒரு வார்த்தையினால் இந்த உலகத்தை உண்டாக்கினவர். அவர் சொல்லாக அவர் கட்டளையிட்ட நிற்கும் என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கிறோம். இந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறத நம்ம உணர்கிறோம். ஒவ்வொரு காரியம் பாருங்க, கடைசி நாட்களில் என்ன சம்பவிக்கும் என்பதை எழுதப்பட்டிருக்கிற அதே போல தான் நடக்கிறது. நீங்க பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா யுத்தங்கள் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள் என்று சொன்னால் அதே தான் இன்னைக்கு நடக்கிறது. எல்லா இடத்துலையும் சமாதானம் சமாதானம் என்று பேசுவார்கள், ஆனால் சமாதானம் ஒரு நாளும் காணப்படாது. இதுதான் இந்த நாட்களில் நடக்கிறது. எல்லா இடத்துலையும் சமாதானமாக இருக்கணும், சமாதானம் இருக்கணுமான்னு பேசுகிறாங்க, ஆனால் ஒன்று நடக்காது. வியாதிகள், இந்த வியாதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே, வேதம் அப்படிதான் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறபடி தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு காரியமும் நடக்கும். நாம் அப்பொழுது தான் ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்கிற காரியம் என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய விசுவாசம் உறுதியாய் நிற்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்பொழுது உங்களுக்கு இந்த சூழ்நிலையெல்லாம் பெருசாக தெரியாது. உங்களை நெருக்கப்படுகிற காரியங்கள் எல்லாம் ஒன்றும் உங்கள் கண்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்று, என் தேவன் இந்த சூழ்நிலை காட்டிலும் வல்லமை உள்ளவர், இவர்களை காட்டிலும் என் தேவன் வல்லமை நிறைந்த ஒரு தேவன், இவர்களெல்லாம் தேவனுக்கு முன்பதாக ஒன்றுமில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. அப்பொழுது நீங்கள் எதை குறித்து நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நிற்பீங்க. என்னை எவ்வளோ வேணாலும் அவன் நெருக்கட்டும், எவ்வளோ வேணாலும் என்னை ஒடுக்கட்டும், நான் ஒரு நாள் சோர்ந்து போக மாட்டேன். என் கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்கிற அந்த விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க கர்த்தர் பலனை கொடுத்து நம்மளை நடத்துறதை நீங்கள் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளை, இந்த 4 காரியத்தை மறந்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த 4 காரியம் நீங்கள் ஒடுக்கப்படும் போது கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நாளில் பேசி கொண்டிருக்கிறார். முதலாவது காரம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 2வது தேவனுடைய கரத்தில் அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 3வது காரியம் அவருடைய வேலைக்காய் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 4வது காரியம் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்தில் நீங்கள் உறுதியாய் நின்னீங்கன்னு சொன்னால் தேவன் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நம்மளை ஒடுக்கப்படும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாசித்தோம் பாருங்க, யாத்திராங்க 1:12, அவர் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருக செய்தேன் என்று சொல்லி வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் போது யாரை கொண்டு அவன் ஒடுக்க வேண்டும் என்று நினைத்தானோ அவங்களை கொண்டே அவங்க மூலியமாகவே அந்த ஜனங்களுக்கு தயவு காண்பிக்கும்படியாக செய்தார். அதற்கு காரணம் என்னன்னு சொல்லி நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரத்தை வாசிங்களேன். அதே 1:17 வாசிங்க. யாத்திரா 1:17. ஆமென். இந்த இடத்துல வாசிக்கிற ஒரு காரியம், அவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு வல்லமை நிறைந்தவர் என்பதை அவங்க தெரிஞ்சனால தான் யாரை கொண்டு உங்களை நசுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறீங்க, இந்த ஜனங்களை நம்ம ஒன்றும் செய்யக்கூடாதுங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் அவங்க மூலியமாகவே உங்களுக்கு தயவை கர்த்தர் கட்டளை இடுகிறத பார்க்க முடியும். அதனால தான் தேவன் சொல்லுகிறார், என் ஜனங்களை ஒரு நாளும் கர்த்தர் விட்டு விட்டு போக
போகிற தேவன் அல்ல. யாரை கொண்டு அவங்க நசுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மூலியமாகவே கர்த்தர் உங்களுக்கு தயவை கட்டளையிட்டு உங்களை அந்த இடத்துல பெருக செய்கிற தேவன் என்பதை இந்த இடத்துல ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ரெண்டாவது காரியம், தன்னுடைய ஜனங்களை ஒரு சேதமும் வராதபடி கர்த்தர் காத்து கொள்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அவங்க எவ்வளோ ஒடுக்குனாலும் உங்களுக்கு ஒரு சேதமும் வராதபடி கர்த்தர் நடத்துறதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் வேதத்தில் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்களேன். 1 சாமுவேல் 18:11 வாசிங்களேன். அப்பொழுது அவள் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனால் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். ஆமென். இந்த இடத்துல வாசித்த ஒரு காரியம், எப்படியாவது தாவீதை கொல்ல வேண்டும் என்று சவுல் அந்த இடத்துல அவன் நினைத்த போடி அவன் 2 முறையும் ஈட்டி ஏகிறான். ஆனால் அவன் மேலே ஒன்று படாதபடி அவனை கர்த்தர் அந்த இடத்துல பாதுகாக்கிறத நீங்கள் பார்க்க முடியாது. அதுக்கு அடுத்த வசனம்லாம் வாசித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்பதை அது நிமித்தமாய் தான் அவனுக்கு ஒரு சேதமும் வராதபடி கர்த்தர் அந்த இடத்துல அவனை காத்து கொண்டார். அதே போல தான் நம்மளையும் ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார்னா, தன்னுடைய ஜனமாய் வைத்திருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஒரு சேதமும் வராதபடி கர்த்தர் இன்னும் அந்த இடத்துல நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். அவங்க எவ்வளவோ செஞ்சு பார்க்குறாங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு சேதமும் வராதபடி கர்த்தர் உங்களை அந்த இடத்துல பலனாய் நிறுத்தி வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நாளும் மறந்துடாதீங்க, அவர் தன்னுடைய பிள்ளைகள் மேல் அவ்வளோ வைராக்கியம் உள்ள ஒரு தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விட்டு போகிற தேவன் அல்ல. அவர் ஒரு நாளும் உங்களை ஒரு சேதமும் வராதபடி அவர் அனுதினம் உங்களை பாதுகாக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதனால தான் வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது, உன் தேவனாய் கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாத, நான் உன் கூட துணை நிற்கிறேன்னு சொல்லி வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால தான் நம்மளை அவங்களால ஒரு சேதமும் செய்ய முடியாதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாத்து நடத்தி கொண்டு இருக்கிறார். மூன்றாவது காரியம், அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறத நீங்கள் பார்க்க முடியும். அவங்க கண்ணுக்கு முன்னாடியே கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். நீங்கள் வேதத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா, எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 1லேருந்து நீங்கள் ஒரு 10ஆம் அதிகாரம் வரைக்கும் வாஸ்து பார்த்தீங்கன்னா, மொர்தெக்காவை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று சில அம்மோன் தீர்மானித்தான். அந்த இடத்துல பாருங்கள் என்ன சம்பவம் எப்படி மாறினதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரை அழிக்கணும்னு நினச்சானோ அவன் அந்த இடத்துல வரும்பொழுது அவன் வாயினாலே மொர்தெக்காய்க்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் அந்த இடத்துல வெளிப்படுத்தி அவன் வாயினாலே சொல்லும்படியாக செய்தார். அது மாத்திரமல்ல, அவனை கொண்டே அது எல்லாவற்றையும் செய்யும்படியாக அந்த இடத்துல செய்த காரியத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நீங்கள் அதை அந்த வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் நிதானமாக வாசித்து பாருங்கள், உங்கள் கண்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் விட மாட்டார். எந்த இடத்துல நீங்கள் வெக்கப்பட்டு நின்னீங்களோ அதே இடத்துல அந்த ஜனங்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை உயர்த்துகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகளை தேவன் ஒரு இடத்துலையும் விட்டு விட்டு போக மாட்டார். அவர் தன்னுடைய பிள்ளைகளை அதே இடத்துல உயர்த்தி அவங்களுக்கு முன்பதாகவே கனப்படுத்துறதை நீங்கள் பார்க்க முடியும். அவங்களுக்கு அது மிகுந்த வெக்கத்தை கொண்டு வருகிறத நீங்கள் பார்க்க முடியும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அம்மோன் அந்த இடத்துல வெக்கப்பட்டு போனதை பார்க்க முடியும். மொர்தெக்காயை கர்த்தர் அந்த இடத்துல உயர்த்தினதை நீங்கள் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த 4 காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் செய்கிற காரியம் மகிமையான காரியமாக இருக்கும் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். கடைசியாக கர்த்தர் என்ன செய்வார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தான் மெய்யான தேவன் என்பது அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் காண்பித்து கொடுப்பார். நீங்கள் யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்களேன். யாத்திராகம் 14:4. இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க பார்வன் மிகவும் ஒடுக்கினான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அவங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு நான் காண்பித்து கொடுப்பேன், நான் ஒருவர் தான் மெய்யான தேவன் என்பதை காண்பித்து கொடுப்பேன் என்பதை அந்த ஜனங்களுக்கு அவர் காண்பித்து கொடுத்தார். அவர் எந்த இடத்துல வச்சு காண்பித்து கொடுத்தார் தெரியுமா? முதல்ல அவர் அந்த செங்கடல் நடுவில் வைத்து காண்பித்து கொடுத்தார். எல்லாம் அழிந்து போனது. அப்பொழுது அவங்களுக்கு அறிந்து கொண்டாங்க, இவர் தான் மெய்யான தேவன் என்பதை அந்த எகிப்தியர் அறியும்படியாக கர்த்தர் செய்தார்.
செய்தார். அதே போல் நீங்கள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 36லேருந்து 39 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, எலியாவை கர்த்தர் செய்த ஒரு காரியம். எலியா ஆற்றங்கரையில் போய் உட்கார வைக்கும் பொழுது யோசித்து பாருங்க, நான் தான் சொன்னேன், ஆண்டவர் வெறுமையாக யாரையும் ஒரு இடத்துல உட்கார வைக்க மாட்டார். ஆனால் நாள் வரும்பொழுது அவனை அதே இடத்துலேருந்து வெளியே கொண்டு வந்து கர்த்தர் தான் மெய்யான தேவன் என்பதை அக்கினி மூலியமாக இந்த இடத்துல வெளிப்படுத்தி காண்பித்து கொடுத்தார். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த இடத்துல இவர் தான் மெய்யான தேவன் என்பதை அந்த ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்தி காண்பித்து கொடுத்தார். இதெல்லாம் எதற்காக ஆவியானவர் உங்களிடத்தில் சொல்லுகிறார் சொன்னால், இந்த நெருக்கத்தில் அநேக ரட்சிப்பின் பாதையில் நடத்தும்படியாக தான் உங்களை அந்த பாதையில் கர்த்தர் நடத்துகிறார். அவருக்கு தெரியும், இந்த என் பிள்ளைகள் ஒரு நாளையும் என்னை மறுதளிக்க மாட்டாங்க, என் பிள்ளைகள் ஒரு நாள் என்னை விட்டு விட்டு போக மாட்டாங்க. அவருக்கு தெரியும், என் பிள்ளைகள் என் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா எல்லாவற்றையும் சகித்து என் வேலைக்காய் காத்திருப்பார்கள் என்பதனால தான் அந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதித்தார். காரணம், ஒரு நாள் வரும், அந்த ஜனங்களுக்கு முன்பதாக, ஒடுக்கினவர் ஜனங்களுக்கு முன்பதாக, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன் என்பதை அந்த ஜனங்களுக்கு முன்பதாக காண்பித்து கொடுத்து உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துறதை நீங்கள் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் ஆவியானவர் சொல்கிற ஒரு காரியம் இதுதான். நீங்கள் ஒடுக்கப்படும் பொழுது நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. இந்த ஒடுக்கத்துக்கு பின்பாக நான் ஒரு பெரிய பெருக்கத்தை நான் வைத்திருக்கிறேன், ஒரு பெரிய நன்மையை உனக்காய் வைத்திருக்கிறேன். இன்னைக்கு நீ கஷ்டப்படுகிற உண்மைதான், ஆனால் நீ ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், உனக்கு ஒரு சேதம் வராதபடி நான் உன்னை காத்து கொண்டு இருக்கிறேன் பார். ஒவ்வொரு நாளும் உன்னை போஷித்து நடத்திய பாரு. எலியாவுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? காகத்தை கொண்டு போஷித்தார், தண்ணியை கொண்டு அந்த இடத்துல போஷித்தார். அவனுக்கு வேண்டியதை ஒவ்வொன்றாய் கர்த்தர் கொடுத்து நடத்தினார். அவங்க எவ்வளவுதான் நெருக்கினாலும் உங்களுக்கு வேண்டிய தேவையில கர்த்தர் பூர்ணமாக்கி தருகிறத நீங்கள் திரும்பி பாருங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த நெருக்கத்தில் ஆண்டவர் என்னை எப்படியெல்லாம் வச்சிருக்கிறாரு. அவங்க என்னென்னமோ செய்து பார்த்தாலும் கூட எனக்கு ஒரு சேதமும் இல்லை, எனக்கு தேவையானதெல்லாம் கர்த்தர் கரெக்டாக அந்த வேலையில் கொடுக்குறாரு. அவங்க எவ்வளவோ எனக்கு விரோதமாக எழும்பி என்னென்னமோ செய்தாலும் கூட எனக்கு என்னை பாதுகாப்பாக அவருடைய கையில் மறைத்து என்னை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர முடியும். தேவ பிள்ளைகளே, அதனால தான் ஆவியானதுனால உங்களோடு கூட என்னோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம், இந்த ஒடுக்கத்துக்கு பின்னாடி நான் ஒரு பெரிய பெருக்கத்தை நான் வைத்திருக்கிற மகனே, நீ ஒரு நாள் சோர்ந்து போயிடாத, ஒரு நாள் உன்னுடைய விசுவாசத்தை விட்டு விடாத என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் நான் அதுதான் பார்த்தேன். நான் படித்து கொண்டிருந்த நாட்களில் என்னைக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை முழுமையாய் நான் ரட்சிப்பின் பாதைக்குள்ளே கடந்து வந்த ஒரு பிற்பாடு நான் நல்லா படிக்க ஆரம்பித்தேன். நான் நினச்சேன், இனி நம்ம வாழ்க்கையில் நம்ம இனி ஃபெயிலியர் என்பதை நான் இனி பார்க்க மாட்டேன்னு சொல்லி நினச்சேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஒன்றின் பின்பாய் தோல்வி மேலே தோல்வி வந்தது. ஆண்டவரிடத்தில் கேட்ட ஒரு காரியம், ஆண்டவரை எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த தோல்வி என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் அநேக வார்த்தையை கொண்டு என்னோடு கூட பேசினா, நான் உன்னை இப்படியெல்லாம் உன்னை உயர்த்துவேன் மகனே, இப்படியெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன், இப்படியெல்லாம் உன்னை நன்மையினால் நிரப்புவேன், உன் நிமித்தமாய் அநேகர் மீட்கப்படுவார்கள் என்றெல்லாம் சொன்னார். ஆனாலும் என் வாழ்க்கையில் அந்த நாட்களானது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப வேதனையாக இருந்தது, ரொம்ப கண்ணீர் நிறைந்த ஒரு பாதையாக இருந்தது. ஆனால் அந்த நாட்கள் எல்லாம் கடந்து வந்ததுக்கு பிற்பாடு எங்கெல்லாம் நான் அவமானப்பட்டு நின்னனோ, எங்கெல்லாம் நான் நிந்திக்கப்பட்டனோ, எங்கெல்லாம் நான் தூக்கி எறியப்பட்டனோ, அதே இடத்துல கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தி, இவன் என்னுடைய மகன். அப்புறம் அவங்க யாரெல்லாம் என்னை ரொம்ப அற்பமாக பார்த்தாங்களோ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உன் கூட கர்த்தர் இருக்கிறார், நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள ஒரு தேவன், நீ சாதாரணமானவன் அல்ல என்று சொல்லி எல்லாம் பேச ஆரம்பித்தார். நான் சொன்னேன், இதெல்லாம் கர்த்தர் எனக்கு முன்கூட்டியே காண்பித்து கொடுத்த ஒரு காரியம். அன்றைக்கு நமக்கு வேதனையாக இருந்தது, ஆனால் அது நிமித்தமாய் அநேகரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தும்படியாக கர்த்தர் நம்மளை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் இந்த இடத்துல நின்று தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அன்றைக்கு கர்த்தர் நடத்தி வந்த பாதை நிமித்தமாய் அந்த பாதையில் நான் போகலைன்னு சொன்னால் இன்னைக்கு கர்த்தருக்காய் வைராக்கியமாக நின்றிருக்க மாட்டேன், இன்னைக்கு கர்த்தருக்காய் வைராக்கியமாக இந்த இடத்துல நின்று பேசியிருக்க மாட்டேன். தேவ பிள்ளைகளே, உங்களையும் அப்படிப்பட்ட பாதையில் நடத்துறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. ஆண்டவர் உங்கள் மேலே வைத்திருக்க திட்டம் மிகப்பெரிய திட்டமாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஒடுக்கத்தில் மகனே நீ பொறுமையாக இருக்க வேண்டும், நீ என்னுடைய கரத்தில் அடங்கி இருக்க வேண்டும், நீ என்னுடைய வேலைக்காய் காத்திருக்க வேண்டும், நீ விசுவாசத்தை விட்டு விடாதபடி நீ ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். என்னை உயர்த்தினது போல
போல் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உயர்வை கட்டளையிடுவார். நீங்கள் பார்த்து உங்களால் சிந்திக்க முடியாத ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை நிலைநிறுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்துகிற பிள்ளைகளாக உங்களை உருவாக்கி கர்த்தர் நிறுத்துவேன் என்று சொல்லி நான் ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நாள் உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதபடி தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்துருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்கள் எம்படி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒடுக்கத்தில் பெருக்கத்தை வைத்திருக்கிறேன்னு சொல்லி இந்த நாளில் எங்களோடு கூட பேசினீர். ஆண்டவரே, அப்பா, இன்னைக்கு ஒடுக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் கர்த்தர் ஆற்றி தேற்றினதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவங்களை பலப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, நான் பொறுமையாக இருக்கிறது நிமித்தமாக என்ன பலனை கண்டேன் என்று சொல்லி அநேகர் ஒருவேளை உள்ளத்தில் வேதனைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து இந்த நாளில் நீர் பலனான வார்த்தையை கொடுத்து அவங்களை பலப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்பதுக்காக அல்லவா இந்த பிள்ளைகளை அழைத்து வந்து இந்த இடத்துல அமர வைத்து அவங்களை பலப்படுத்தினதுக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒடுக்கத்தில் ஒரு பெருக்கத்தை வைத்திருக்கிறேன்னு சொல்லி இந்த நாளில் ஆவியானவர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் அந்த ஒடுக்கப்படும் பொழுது நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீங்க. ஆண்டவரே, அப்பா, உடைய வேலைக்காய் காத்திருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீங்க. ஆண்டவரே, உடைய கரத்தில் அடங்கி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீங்க. ஆண்டவரே, விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீங்க. ஆண்டவரே, அப்பா, இதெல்லாம் நாங்கள் செய்யும் பொழுது நீர் எப்படிப்பட்ட காரியத்தை செய்வீர் என்பதையும் எங்களுக்கு காண்பித்து கொடுத்தீங்க. ஆண்டவரே, எங்கே நாங்கள் ஒடுக்கப்படுகிறோமோ அதே ஜனங்களுக்கு முன்பதாக எங்களுடைய தலையை நீர் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தரே மெய்யான தேவன் என்பதை அந்த ஜனங்களுக்கு காண்பித்து கொடுப்பேன் என்று சொல்லுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, நீர் செய்ய போகிற ஒவ்வொரு அற்புதமான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, அப்பா, நீ சொன்னதுபடியாய் இந்த வார்த்தையின்படியாய் ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மகிமையை காண செய்ய போதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, அந்த பிள்ளைகளை அழைத்து வந்து இந்த வார்த்தையை கொண்டு இந்த பிள்ளைகளை பலப்படுத்தினதுக்காய் நன்றி. ஆண்டவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளோட இருதயத்தில் தைத்து அனுப்பும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய காதில் தொனிக்கும்படியாய் பரிசுத்தாவியான உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நீர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அதை உறுதிப்படுத்துறதுக்காய் எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதே போல் ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதுமாய் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரத்த கோட்டைகளை வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு தீங்கு வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வேலை செய்யும் போது கவனமாய் வேலை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. வேலை செய்யும் போது எந்த ஒரு ஆபத்து வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேலை செய்யும் போது அதோட கண்ணு தயவு கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அப்பா, அதே போல் ஆண்டவரே, தேவையில்லாத செலவுகள், அனவசியமான செலவுகள், வீணான செலவுகள் ஒன்று வராதபடி இரத்தத்தால் முத்திரைத்து நீர் கொடுத்த நன்மைகளை பூர்ணமாய் சுதந்திரிக்க பரிசுத்தாவினை உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, அதே போல் ஆண்டவரே, அனுதினமும் வேதத்தை வாசித்து உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஒரு நாளும் ஆண்டவரே ஜெபத்தை விட்டு விடாதபடி, வேத வசனம் வாசிப்பதை விட்டு விடாதபடி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அதை செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறேன். அதுக்குள்ளான சூழ்நிலை கர்த்தர் உருவாக்கி தரும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நீர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அதை உறுதிப்படுத்துறதுக்காய் எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, அடியே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஒரு மண்ணான மனுஷன். ஆண்டவரே, உம்மை சுமக்கிற ஒரு கழுதை. ஆண்டவரே, எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசு மூலம் ஜெபங்களின் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் உம்மை பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலன் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.